வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க்கையில் வெற்றியடையவும் உயர்ந்த நிலை அடையவும் போராடி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த நியூமராலஜி பற்றி தெரிஞ்ச நண்பர்கள் அவங்க அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தெரியாத நண்பர்களுக்காக தான். இப்போ நிறையா பிஸ்னஸ் பீப்புள் வாழ்க்கையில் ஒரு வியாபாரம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே நியூமராலஜி பிரகாரம் பேரை வச்சு அது மூலிமா வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள். இது பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், எம்எல்ஏ, எம்பி எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு தேடுதலோட உயர்ந்த நிலை அடையிறக்கு இந்த நியூமராலஜிகளை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இன்னுமே நிறைய மக்களுக்கு இந்த அவங்களோட ஒரு இதை பற்றி புரிதல் இல்லாமல் அவங்க இந்த நியூமராலஜி பற்றி தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நியூமராலஜி பிரகாரம் பேர் வைக்கும்போது என்ன ஆகுன்னா, இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு வேலை, இப்போ காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பிஇ முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் பேர் நியூமராலஜி பிரகாரம் மாற்றி அமைக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில், உயர்ந்த நிறுவனத்தில் அந்த வேலை கிடைக்கும். இதே பேர் தப்பாக இருக்கும்போது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு நீங்கள் போகிற நிறுவனம் தவறான நிறுவனங்களில் தான் உங்களுக்கு உயர்வை கொடுக்காத நிறுவனங்களில் வேலை கிடைக்கும். இதுதான் விஷயம். பேர் கரெக்டாக இருக்கணும். உங்கள் டேட் ஆஃப் பர்த், நீங்கள் பிறந்திருக்கிற என்ன பிளானட்டில் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க, நவகிரகத்தில் 9 கோள்களில் நீங்கள் என்னோட நவகிரகங்களோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் எண்ணங்களும், உங்கள் கேரக்டர், உங்கள் அட்டிடியூடு, உங்கள் மனோநிலை எல்லாமே இருக்கும். சூரிய பவன் ஆதிக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சூரிய பவனோட எண்ணங்கள், தலைமை பதவி, உயர்ந்த எண்ணங்கள், கௌரவமான எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த டேட் ஆஃப் பர்த்தில் அந்த பிளானட்டோட ஆதிக்கத்தில் பிறந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ உங்கள் பேரும் அந்த பிளானட்டுக்கு இணக்கமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையை மேன்மையடையும், உயர்ந்த நிலை அடையும். அதே நீங்கள் பிறந்த தேதி உயிரின் விதியனுக்கு மாற்றாக முரண்பட்டு இருந்ததுன்னா நீங்கள் பண்ணுற முயற்சிகள் 50%, 100% முயற்சி பண்ணிங்கன்னா 50% தான் அந்த பலன் கிடைக்கும். இதே பேர் இணக்கமாக இருக்குதுன்னா 50% முயற்சி பண்ணிங்கனாலும் 100% பலன்கள் கிடைக்கும். அதனால் இப்போ எல்லாருமே உங்கள் பேரை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அது பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் கெஜெட்டேடில் மாற்றுறதும் கூட அப்புறம் மாற்றிக்கலாம். ஆனால் பேரை தவற திருத்தி அந்த பேரை நான் சொல்லும் முறையில் பயன்படுத்தி எழுதிட்டு வரும்போது உங்கள் எண்ணங்கள் தவற, குடிப்பழக்கம், நிறைய பேத்துக்கு இந்த குடிப்பழக்கம் இருக்குது. அதை நியூமராலஜியில் கண்டிப்பாக அந்த எண்ணங்கள் உங்களை விட்டு அகன்றே போயிடும். அந்த எண்ணங்கள் உங்களை அறியாமலே விட்டு விடுவீங்க. சிகரெட் குடிக்கிற பழக்கம், குடிப்பழக்கம், தவறான எண்ணங்கள், கோபப்படுதல், அடுத்தவங்களை மனசு புண்படுற மாதிரி பேசுகிறது, ஒரு ஈகோ பிரச்சனை, அடுத்தவங்களை தவறாக புரிஞ்சுக்கிறது, தனக்கு எதுவும் கிடைக்கலங்கிறக்காக அடுத்தவங்களை பழி போடுறது, அந்த மாதிரி பொய் பேசி ஜெயிக்கிறது, இந்த மாதிரி தவறான எண்ணங்கள். நம்ம ஒருத்தன் நல்லா திறமையாக இருந்தான்னா உண்மையான வீரங்கிறவன் அவனை அவன் ஜெயிக்கட்டும்னு விடணும். அதுதான் உண்மையான வீரன். அடுத்தவன் நம்மளை விட அவன் அடுத்தவன் திறமையாக இருக்கான்னு சொல்லி அவன் மேலே அவதூறு பேசி அவன் ஜெயிக்க விடாமல் பண்ணுறது இன்னும் நல்ல ஒரு வீரனுக்கு அழகில்லை. அரசியலே அப்படி தான். அரசியலையும் எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்ய தான் வராங்க. இன்னொருத்தர் நல்லா சேவை செய்ய வரான்னா அவனுக்கும் அவனுக்கு நல்ல திறமை இருந்ததுன்னா அவனையும் நாம் ஊக்குவிக்கலாம். சரிங்களா? அது மாதிரி இப்போ நம்ம நியூமராலஜிங்கிறது ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போகிறதுக்கான நம்மளுக்கு அது ஒரு சாவி மாதிரி. வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு போகிறக்கு சாவி, எல்லாத்துக்கும் ஒரு சாவி வேணும். நீங்கள் கார் வச்சுருந்தீங்கனாலும் அந்த சாவி போட்டு தான் திறப்பீங்க. பைக் வச்சுருந்தீங்கனாலும் அந்த சாவி வேணும். வீட்டை திறக்கணுன்னாலும் ஒரு சாவி வேணும். அந்த சாவி திறந்தீங்கன்னா தான் உள்ளே போய் நீங்கள் எல்லாத்தையும் அந்த இதை ப்ளஸராக அனுபவிக்க முடியும். அது மாதிரி பேர் கரெக்டாக இருக்கும்போது தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான, இந்த பிரபஞ்சத்தில் தேவையான சந்தோஷங்களை சரியாக அனுபவிக்க முடியும். அந்த சாவி இல்லைன்னா நீங்கள் என்னன்னே தெரியாமல் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ஏக்கத்திலேயே விதி தான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை நீங்கள் நடத்திட்டு போவீங்க. அதனால் எல்லோரும் உங்கள் பேரை நியூமராலஜி பிரகாரம் பார்த்து மாற்றி வாழ்க்கையில் உயர்வடையணும். இந்த கலையை நீங்கள் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை பயனுள்ளதாக்கிக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஜெய் ஸ்ரீராம்.